நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு என்கிற கட்டளையோடு இறைவனுடைய வார்த்தை எசையா நூலிலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளில் அறிந்திருக்கிறோம். கட்டளைகளை கடைபிடிப்பதே நம்முடைய ஆன்ம வாழ்வினுடைய தொடக்க நிலை என்பதை நாம் மறந்து விடாதபடி ஆண்டவருக்குள் கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய அன்பில் இணைந்திருக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இன்று திருப்பாடல் 1 நமக்கு பதிலுரை பாடலாக அருளப்பட்டிருக்கிறது. பதிலுரை பாடலின் பல்லவியாக யோவான் 8:12 நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுளை பின்தொடர்வதே வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பதன் அடையாளம். இதை உணர்ந்து ஆண்டவருக்குள் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர் என்ற வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கிறோம். திருச்சட்டத்தில் பயணிப்பதே நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாத தொடக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருச்சட்டத்திலேயே நின்று விடுவது சாபமானது என்று பவுலடியாருடைய வார்த்தையும் நாம் மறக்காமல் திருச்சட்டத்தை கடந்து அன்பின் சட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். கொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பொல்லார் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவமானப்படுத்துபவர்கள். அப்படி ஒன்றும் உலகத்தில் இல்லை என்று சொல்லி தங்களுக்குரிய கட்டளைகளை வகுத்து கொண்டு அவர்கள் உதாரித்தனமாகவும் ஒழுக்கமில்லாத வாழ்க்கையிலும் பயணிப்பவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருந்து விடாது கடவுள் அருளுகிற சட்டத்தை கைக்கொண்டு வாழ அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அன்பே உருவான இறைவா, உம்முடைய அன்புக்கு முன்பாக நாங்கள் எங்களை படைத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நேர்மையாளரின் நெறியை நீர் கருத்தில் கொள்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் எங்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதன் வழியாக நேர்மையாளராக இருக்க விரும்புகிறோம். எங்களை நீரே கருத்தில் வைத்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவினுடைய நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.